Okay students, good evening. So இன்னைக்கு வந்து டெட் TNPSC. Okay, so TNல டெட் நடந்த எக்ஸாமினேஷன் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோசியல் சயின்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்க கொஸ்டின் நம்பர். ஓகே, ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஆன்சர் எதாவது செக் பண்ணிவிட்டு கரெக்டானதான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், கமெண்டில் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். கேரோன் ஃபவுண்டட் த ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி இன் த இந்தியா. ஸோ ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி வந்து எங்கே இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து எல்லாருமே, அதாவது ஃப்ரெஞ்சை வந்து பொறுத்தவரையா ஃப்ரெஞ்சு அண்டு ஜெர்மனி ரெண்டுமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெஞ்சு அண்டு ஜெர்மனி ஃப்ரெஞ்சு அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரத்தில் தான் ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, பாம்பே இதெல்லாம் வந்து அதுக்கடுத்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ சூரத் வந்து ஆன்சர் கரெக்டு. ஹூ வாஸ் த ஃபஸ்ட் உமன் டாக்டர் இன் இந்தியா? ஸோ ஆப்வியஸ்லாக இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். ஸோ என்ன சொல்லுவோம், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின் தான், நீங்கள் ஈஸியாக அனுப்பலாம், சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ விச் ஸ்டேட்லைட் இஸ் லார்ஜர் தன் த மெர்க்குரி இன் அவர் சோலார் சிஸ்டம்? அவர் சோலார் சிஸ்டத்தில் ரொம்ப பெரிய மெர்க்குரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேனிமெடா. ஓகேவா? கேனிமெடா தான் இருக்குது லார்ஜஸ்ட் சேட்டலைட். நம்ம எப்படி மூணு வந்து இந்தியாவுக்கு இருக்கோ அதே மாதிரி நம்ம பூமிக்கு சோலார் சிஸ்டத்திலே வந்து பெருசாக இருக்கிறது கேனிமெடா. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. கேனிமெடா இருக்குது லார்ஜஸ்ட்டு. இது எதில் இருக்குன்னா ஜூபிட்டர் வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்ஸஸ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்? ஸோ சிஏபிஎஃப், அந்த சிஏபிஎஃப்பில் ஒரு 6 டிவிஷன் இருக்கும். அதில் இல்லாத எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி தான் கிடையாது. இதுலேயுமே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. சீக்ரெட் சர்வீஸ் பியூரோ அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து என்ன வராது, இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்டு, மற்ற எதுவுமே வராது. அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க, நாட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிசி இதான் வந்து கரெக்டு, இது வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இந்த மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாரமகால் பிளாட்டியூ இஸ் த பார்ட் ஆஃப் த மதுரை பிளாட்டியூ ஸ்டூட் த நார்த் வெஸ்ட்டு பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. மதுரை வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வரும். ஓகேவா? பாரமகால் அதுக்கு மேலே வரும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கிடையாது, கர்நாடகா கவர் பண்ணி தான் என்ன வரும், உங்களுக்கு தனியாக வரும். ஸோ ஆப்ஷன் வந்து 1 வந்து ராங்கு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஓகேவா? கோயம்புத்தூர் பிளேட் இஸ் லைஸ் பிட்வீன் நீலகிரி அண்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். ரெண்டு நடுவில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், கோயம்புத்தூர் பிளாட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேரம்பலா, நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் வந்து மதுரை. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பேரம்பலா பிளாட்டியூ ரெண்டுமே, பேரம்பலாவும் மதுரை கிட்ட இருக்குது, கோயம்புத்தூருக்கு. இப்போ கோயம்புத்தூர் இங்கே வந்து தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1வது ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ மதுரை வாஸ் அஃபிஷியலி ரீநேம்டு. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இயர் ஜூலை 17, 1996. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து கரெக்டு. எப்போ வந்து மெட்ராஸ் என்னவோ மாற்றிருப்பாங்க, சென்னையாக மாற்றிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிராபிக்கல் ட்ரை கிராஸ்லேண்ட். இதுக்கு ஆன்சர் வந்து சவானா வரும். ஸ்டெப்பே அப்படின்னா டெம்பரேட் ட்ரை கிராஸில் வந்து ஸ்டெப்பே வரும். இது வந்து ட்ராபிக்கல் ட்ரை கிராஸ்லேண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சவானா வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கிராண்டட் டு த ஜெயின் இன்ஸ்டிடியூஷன் பை த சோலார் ரூலர் வாஸ் கால்டு பளிச்ச சத்தம். ஓகேவா? பள்ளிச்சத்தம் இதான் வந்து கரெக்டான ஆன்சர். வெள்ளங்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு எதுக்கு மீனிங் வரும். ஸோ பள்ளிச்சத்தம் தான் இதுக்கோட ஆன்சர். கிராண்ட் லேண்ட் டு த செயின் இன்ஸ்டிடியூஷன். பர்டிகுலராக அவங்க யார் கொடுக்குறாங்க, செயின் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறாங்க. இது சோலாப்பூரில் நடந்தது. ஸோ இதை கொஸ்டின் ரொம்ப காமனான கொஸ்டின் தான். ஓகே, இது ஈஸியாக இருக்கும். பள்ளிச்சத்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ரீகால்டு த டூப்ளெக்ஸ். எப்போ வந்து டூப்ளெக்ஸ் வந்து ரிட்டர்ன் வாங்கினா அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஆர்காடு. இந்த பேட்டில் ஆஃப் ஆர்காடு முடிஞ்ச பிறகு தான் என்ன ஆகும், டூப்ளெக்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து வாங்கியிருப்பாங்க ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி வரும். நெக்ஸ்ட் வந்து டேஷ் வாஸ் த இயர்லியஸ்ட் சாம்பியன் இன் த சவுத் இந்தியன் உமன்ஸ் எனிபேஷன். ஓகே, ஸோ உமனோட அவங்களுடைய இதுக்கு போராளியாக இருந்தது யாருன்னு கேட்டால் ஈவே பெரியார். ஓகே, இது வந்து டேரெக்டான கொஸ்டின் தான், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹூ வாஸ் த கால்டு ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்ச்சி ஆஃப் இந்தியா? இது வந்து பார்த்தா சார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இது புக்கில் உள்ள கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அழைக்கப்படுவது யார், வில்லியம் ஃபாரஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஹூ வாஸ் யூஸ் த டேர்ம்ஸ் ஸ்டேட் இன் த ரைட்டிங்? ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வரும் தான் மேக்கியாவெளி. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தசாஸ்திரம் புக்கில் ஸ்டேட்டோட அதோட ஃபினான்ஷியல் அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாரு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஏ வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மவுண்டன் கோடபாக்சி வல்கனோஸ் லொக்கேட்டட் இந்த டேஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஆண்டிஸ். ஓகேவா? சவுத்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆண்டிஸில் வரும். அது வந்து கோடபாக்சி வல்கனோஸ் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ வல்கனோஸை பற்றி ஒரு 2 hour கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக வந்திருக்கு இந்த வாட்டி. ஓகே, ஜாகிரபி ஓரியன்டாக எல்லாமே லொக்கேஷன் ஓரியன்டாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூ வாஸ் த லாஸ்ட் ரூல் ஆஃப் சங்கமா டைனஸ்டி? ஸோ சங்கமா டைனஸ்டியில் லாஸ்ட் ரூல் யார் கேட்டால் விருப்பக்சராயா 2. ஓகே, இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி வரும். நெக்ஸ்ட் டேஷ் வாஸ் இனிஷியலி 7 ஐலாண்டு. ஸோ இனிஷியலாக வந்து 7 ஐலாண்டை சேர்த்து தான் நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்க,
இப்போ சொல்கிற மும்பை அந்த பாம்பே முன்னாடியே அந்த பாம்பேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஐலாண்டு தான். ஐலாண்டு அப்படின்னா உங்களுக்கு சுற்றி என்ன இருக்கும், ஒரு லேண்ட் இருக்கும், சுற்றி தண்ணி இருக்கும். அதை தான் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு பாம்பேன்னு சொல்லி ஒரு ஏரியாவை இப்போ கொண்டு வந்திருக்கும். பாம்பே மும்பை எல்லாம் சேம் தான். ஸோ இதை வந்து 7 ஐலாண்டு நம்ம சொல்லுவோம் இனிஷியலாக. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ். ஓகே, ஸோ அந்த சாவரின் லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கப்பட்டது அப்படின்னா லெட்டின் லாங்குவேஜ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்ட் வாஸ் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி த பிரின்சிபல் செட்டில்மெண்ட் அன்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1774 வரை எங்கே உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபோர்ட் வில்லியம்ஸ், கொல்கத்தா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொல்கத்தா தான் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பெட்லா பிளாக்ஸி. ஸோ அந்த இடத்துல வந்து கொல்கத்தா தான் கேப்சர் பண்ணிட்டு அதுக்கடுத்து எங்கே வருவாங்க, சார்ஜெலாம் வந்து எங்கே இருக்கும், சென்னையில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து டாஸ்மேனியா. ஸோ டாஸ்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு தான். அது வந்து ஆல்சோ கால்டு ஆப்பிள் ஐலாண்ட் சொல்லுவாங்க. பிகாஸ் அதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஐலாண்ட் என்ன சொல்லுவாங்க, டாஸ்மியா ஆல்சோ நோஸ் த ஆப்பிள் ஐலாண்டு. டாஸ்மியா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஸ்திரேலியா கீழே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி வரும். அடுத்து 109 மயானி பேர்ட் சாங்சுரி. இது லொக்கேட் வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா, ஸோ மகாராஷ்டிராவில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, மயானி பேர்டு சாங்சுரி இருக்குது. ஸோ ஜாகிரபி ஒரு டேரெக்டாக அந்த மேப் வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வெள்ளையங்கிரி ஹில்ஸ். ஸோ வெள்ளையங்கிரி ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸோ வெள்ளையங்கிரி ஹில்ஸ் உங்களுக்கு என்ன வரும், கைலாஸ் ஆஃப் த சவுத்து. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கைலாஸ் சவுத்து தான் உங்களுக்கு வெள்ளையங்கிரிக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தேட்டர் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஒன்றை வச்சு ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் பண்ணிடலாம். அடுத்து ஜவாது ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், நேச்சுரல் ஹெவன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து கோத்தகிரி கிரீன் ஹில்ஸ். லாஸ்ட் வந்து அணைமலை ஹில்ஸ். இதான் வந்து டாப் ஹில்ஸ். ஏன்னா இதான் வந்து இருக்கலே ரொம்ப ஹையஸ்ட்டு ஹில்ஸ்னால அதுக்கு என்ன வரும், டாப் ஸ்லிப் வரும். ஸோ ஆன்சர் வந்து டி வந்து கரெக்டு. அடுத்து 111. ஸோ ஹூ கிரியேட் த டானிஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஸோ கிறிஸ்டின் 4 தான் என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஸோ அது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்து வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியா கேரண்டி த ஈக்குவாலிட்டி டு ஆல் த சிட்டிசன். ஸோ ஆர்டிகல் வந்து 14-18. ஸோ இது வந்து ரொம்ப காமனான கொஸ்டின் தான். ஓகே, இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த நார்த் அமெரிக்கா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃப்ளோரிடா. ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் பர்டிகுலராக ஃப்ளோரிடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி வரும். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே தண்ணி இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, அது கரெக்டாக வந்து ஈக்குவட்டரில் லான்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ஆன்சர் என்ன வரணும், ஃப்ளோரிடா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் இண்டிகேட்டர். ஓகே, எல்லாமே என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட்டை யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க. நாட் இண்டிகேட்டர் டு த மெஷர் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் டெவலப்மெண்ட்டில் லைஃப் எக்ஸ்பீரியன்சி, லிட்ரஸி, நெக்ஸ்ட் வந்து லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆர்வமாக இருக்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன வராது, அதாவது அது எக்கனாமிக்கில் வட்டி வீத அளவு. ஸோ அது வந்து ஆன்சர் வராது. ஸோ விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெடியூஸ் த ஓட்டிங் ஏஜ் ஆஃப் த இந்தியன் சிட்டிசன் ஃப்ரம் 21 to 18. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 61வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது மூலம் தான் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 61. ஹூ கம்போஸ் த லாங் எபிக் போயம். பிருத்திவிராஜ் ராகோ. ஓகேவா, ஸோ பிருத்திவிராஜ் சாவோன்னு ஒரு ஆள் முக்கியமான ஆள் இருப்பார். ஓகேலா, ஸோ ஹூ கம்போஸ் த லாங் எபிக் போயம் பிருத்திவிராஜ் ராகோ. ஸோ அவர் வந்து இந்த போயத்தை எழுதுனது யாருன்னு கேட்டால் சண்டு பரதாய். ஓகேவா, அவர் தான் வந்து இந்த போயத்தை எழுதியிருப்பார். பிருத்திவிராஜ் ராகவன் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. ஓகேவா, ஸோ ஆரம்பத்தில் ஒரு அதாவது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஷியன் அந்த மாதிரி பீப்புளை வந்து இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அதை தடுத்து நிறுத்துற மேஜர் ரோல் யார் ப்ளே பண்ணியிருப்பாங்க, பிருத்திவிராஜ் சௌஹான். அவரை இது பண்ணி அவருக்காண்டி எழுதப்பட்ட புக்கு தான் சாந்து பர்தோய். ஓகேவா, அவருடைய அமைச்சர் வந்து ஒரு அமைச்சர் தான் இவரை இது பண்ணி ஒரு போய் எழுதியிருப்பார். ஸோ அதை வந்து கிறிஸ்டி பாயிண்ட் ஆஃப்ல கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த ரேஷியோ ஆஃப் த சேஞ்சஸ் இன் த கன்சம்ஷன் டு த சேஞ்ச் இன் த இன்கம். அதாவது சேஞ்ச் த கன்சம்ஷன் டு த சேஞ்சஸ் இன் த இன்கம். ஸோ இன்கம் பொறுத்து உங்களுடைய கன்சம்ஷன் மாறுது அப்படின்னா உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஹை செலவு பண்ணுவீங்க ஃபார் கன்சம்ஷன். ஸோ அதை என்ன மீனிங் சொல்லுவாங்கன்னா த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி ஆஃப் டு த கன்சம்ஷன். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அதாவது நம்ம அதிலே கன்சம்ஷன் இருக்குது, இதிலே கன்சம்ஷன் தான். ஸோ ஆன்சர் எடுத்திங்கன்னா த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் எக்கனாமிக்கில் இருக்க சப்ஜெக்ட் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆர்டிகல் 124. ஸோ ஆர்டிகல் கொடுத்தா எல்லாமே கேட்டிருக்காங்க. அந்த கான்செப்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, டேரெக்டாக ஒரு ஃபேக்சுவல் கொடுத்து தான் கொஸ்டின் எல்லாமே ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 124 to 147. ஸோ அதை பற்றி எதை பேசுது அப்படின்னா த ஜுடிஷியேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் டேரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் பின் எஸ்டாப்ளிஷ்ட் பை த பார்ட் 5 அண்ட் சாப்டர் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ மொரோவர் எல்லாமே வந்து எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது.
ஓகே, ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இதில் who moved the capital from the Cochin to Goa? ஸோ அருமையான கொஸ்டின், இதை ரிப்பீட்டாக சொல்லியிருப்பாங்க. நினோ டி குன்கா இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா கொச்சின் டு கோவாக்கு கேபிட்டலில் மாற்றிருப்பார். ஓகேவா, கோவா கேப்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்புகாருக்கு தான் என்ன பண்ணியிருப்பார், கோவா கேப்சர் பண்ணியிருப்பார் பிஜாப்பூர் கிங்டம் இருந்து. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து டி வரும். ஸோ 120. ஸோ இதுக்கு ஆன்சர் எடுத்தீங்க அப்படின்னா த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த குட்ஸ் ஃபார் த குட்ஸ் ஹூ நோஸ் த பார்ட்டர் சிஸ்டம். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் என்ன அர்த்தம், நம்ம குட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா பார்ட்டர் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டர் சிஸ்டம் கேன் பி டேம்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ட்ரேடு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மே அப்வியஸ்லாக கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஏ. 121. த ஃபர்ஸ்ட் இஷ்யூ 1917 த கேலண்டர் ஆஃப் த மெட்ராஸ் ரெக்கார்டு வாஸ் த ரிலீஸ்டு பை ஸோ ஆனந்த் ரங்கன். இது எல்லாமே புக்கில் தான் கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் அதிகமாக கவர் ஆயிருக்கு. ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் தான் என்ன இருக்குது அதிகமாக கவர் ஆயிருக்கு. எவ்ரி திங் புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சுயல் கேனாஸ் கனெக்ட் த மெடிட்டரேனியன் சி ரெட் சி. ஓகேவா, ஸோ எல்லாமே அந்த மேப் ஓரியன்டாக ரொம்ப ஒரு ஜென்ரலைஸாக தான் கேட்டிருக்காங்க. பட் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ அவங்க எல்லா ஏரியாவும் டச் பண்ணியிருக்காங்க. தாஜ்மஹால் வாஸ் த பில்டு வித் ஒயிட் மார்பிள்ஸ் விச் பிளாங் டு த மெடாஃபோர்பிக் ராக். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டானது தான், ரொம்ப அனலிட்டிக்கலாக. ஓகே, ஸோ தாஜ்மஹால் யூஸ் பண்ணால் அந்த மார்பிள்ஸ் வந்து எது பிளாங் டு த மெட்டாமார்பிக் ராக். ஓகே, ஜென்ரலாக மார்பிள்ஸ். ஓகே, மெட்டாமார்பிக் ராக்ஸ் என்ன வரும், மார்பிள்ஸ் தான் வரும். செடிமெண்ட்ரி அப்படின்னா இக்னேஸ் ராக்கு, அதை மிக்ஸ் பண்ணி வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி வரும் ஆன்சர். ஸோ மார்பிளாகவே உங்களுக்கு என்ன வரும், மெட்டாமார்பிக் தான். ஸோ டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஆர்டிக் ஓஷன். ஸோ ஆர்டிக் ஓஷனில் ரொம்ப டீப்பஸ்ட்டாக இருக்கிற அந்த ஓஷன் டீப்பஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னது, லிக்டே அகலி டீப்பு. ஓகே, டிக்டே டீப்பு. இப்போ சேலஞ்சர் டீப்லாம் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா வரும். ஸோ அதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலே அண்டார்டிகா பர்டிகுலர் டீப்பஸ்ட்னா அதாவது ஆழத்துக்கு அடியில் உள்ள ஒரு பாயிண்ட். எப்படி வந்து நம்ம ஹிமாலயா இருக்கிற ஹையஸ்ட் இது சொல்கிறோமா எவரெஸ்ட்டை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஷனில் ரொம்ப லாங்கஸ்ட் இருக்கிற அந்த பாயிண்ட் தான் சொல்லுவாங்க லிக்டேக் டீப்பும்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹூ ரோட் த புக் த மெட்ராஸ் ஏ டூல் டு த நெவர் டிஸ்மேண்டில் த மாஸ்டர் ஹவுஸ். த மாஸ்டர் டூல்ஸ் வில் நெவர் டிஸ்மேண்டில் த மாஸ்டர் ஹவுஸ். ஸோ இது எழுதுறது யாருன்னு கேட்டால் ஆண்ட்ரே லோட்டே. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானது தான், இதெல்லாம் வந்து கஷ்டம் தான். ஓகே, 125லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 126 த நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் த வாட்டர் ஜாயின் த டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸ். அது என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ரெண்டு வாட்டர் பாடியை ஜாயின் பண்ணுற அந்த நேரோ ஸ்ட்ரெச் தான் வந்து ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட்மஸ்னா லேண்டு, பே அப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கிறது, லிட்ரோல் அப்படின்னா ஐலண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும், ஸ்ட்ரெயிட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல், அதாவது இந்தியாவோட ஃபஸ்ட் நேஷனல் பார்க்கு ஹைலி நேஷனல் பார்க்கு. இப்போ வந்து அது வந்து ஜிப் கார்பெட் நேஷனல் பார்க் நம்ம சொல்கிறோம். முன்னாடி ஆரம்பத்தில் அதுக்கு பேர் என்ன இருக்கும், கைலி நேஷனல் பார்க்கு பிரிட்டிஷ்காரங்களை உருவாக்குனாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இதை இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கு, அதான் வந்து ஹைலி நேஷனல் பார்க்கு. ஓகேவா, உத்தரகாண்டில் இருக்குது. மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா, ஸோ பண்டிப்பூர் நேஷனல் பார்க் கர்நாடகா, நாகாலாந்து முகுர்த்தி, இது எல்லாமே எங்கே இருக்குது, கீழே வந்து நீலகிரி பயோஸ்பியரில் இருக்க ஒரு ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடி த கரெக்ட் பேர், கரெக்டானது கேட்டிருக்காங்க. பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி, பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரிங்கிற கர்நாடகா. ஓகே, அடுத்த காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா அசாம் பக்கத்தில் வரும், சிக்கிம் அசாம் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெரியார் நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட் வந்து காக்கனா நேஷனல் பார்க் வந்து மத்திய பிரதேஷ். இதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா, அடுத்து 129 த ரிவர் ஹேஸ் கிவன் த நிக் நேம் த பிக் மண்டி. ஸோ பெரிய சேற்றாறு என அழைக்கப்படுவது பார்த்தா மிஸ்ஸஸ்பி. ஓகே, அமெரிக்காவில் உள்ள மிஸ்ஸஸ்பி தான் வந்து அப்படி கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்படின்னா அதாவது நம்ம கங்கா ரிவரில் எப்படி உங்களுக்கு பண்டல் மண்ணை வந்து ஸ்டோர் பண்ணுதோ அதே மாதிரி உலகத்திலே ரொம்ப அதிகமாக மண்ணை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய என்னது டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு ரிவர் தான் வந்து மிஸ்ஸஸ்பி. ஓகே, அமெரிக்காவில் மிக நீளமான ரிவர். ஓகே, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்டான சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைஸ் சாயில், அலுவியல் சாயில், இந்த மாதிரி சாயிலாம் கொடுத்துட்டு அது எந்த ராக்கில் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிளாக் சாயில் இஸ் ஆர் ஃபார்ம்டு பை வெதரிங் ஆஃப் த இக்னேஸ் ராக். இதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ கரிசல் மண் எதில் வந்து கிரியேட் ஆகும், நம்ம பாறைகள், அதாவது தீப்பாறைகள் வந்து வல்கனோஸ்னு நம்ம சொல்லுவோம், அந்த லாவா வல்கனோஸ். ஸோ அது வந்து உருவாகிறதான் இது பிளாக் சாயில். மற்றெல்லாம் வந்து ரெட் சாயில் வந்து பார்த்தோன்னா வராது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு சப்போர்ட்டாகவே ஆகாது. ஸோ ஆன்சர் வந்து ஏ வந்து கரெக்ட். ஸோ அடுத்து 131 which schedule of the constitution mention the number of the members to be selected from the each state to the Rajya Sabha. இதுக்கு என்ன வரும், 4th schedule வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ரோச் பண்ணிக்கலாம். வெரி டேரக்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 132
ஸோ சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் த சொசைட்டி. ஸோ அந்த மாதிரி அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரீசன் கொடுக்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் த ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக். அதிலே இருக்குது, சோஷியலும் எக்கனாமிக் ரெண்டே என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும் சொசைட்டியில். அதுக்கு ரீசன் வந்து என்ன கொடுக்குறாங்க, த ஃபாலோயிங் இண்டிகேட்டர் ஆர் மெஷர் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஜிடிபி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் லிட்ரஸி அண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும் அந்த மெஷர்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Okay, 1948 the commission was appointed with the present report to the university education. ஸோ நம்ம ஆஃப்டர் அதாவது சுதந்திரம் வாங்கினோடனே நம்ம என்ன கமிஷன் கிரியேட் பண்ணோம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன். ஓகே, ஸோ அவர் தான் வந்து 1948 ஃபார்ம் பண்ணி நமக்கு அந்த வருதா சிஸ்டத்தை படி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவில் வந்து எப்படி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு போகணும்னு சொல்லி யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணதான் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. அடுத்து சுருளி வாட்டர் ஃபால்ஸ், இது டேரக்ட் கொஸ்டின், எங்கே இருக்குது, தேனியில் இருக்குது. ஓகே, மதுரை டிஸ்ட்ரிக்ட் தேனி. Dash okay, so Dash glacier is the largest glacier in the world. Lambert, okay, Lambert glacier தான் இருக்கலே வேர்ல்டஸ்ட் அண்டார்டிகாவில் இருக்குது. ஓகேவா? இருக்கலே ரொம்ப லார்ஜஸ்ட் கிளேசியர் எதுன்னா லம்பர்ட். நெக்ஸ்ட் டேஸ் கால்டு த மதர் காண்டினென்ட். ஓகே, ஸோ மதர் காண்டினென்ட் அழைக்கப்படுதுன்னா ஆஃப்ரிக்கா. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் தான் வந்து ஹியூமனை டெவலப் ஆனதாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுது. ஓகேவா? நம்ம மனித இனம் ஃபஸ்ட்டு எங்கே டெவலப் ஆச்சு அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் தான் டெவலப் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டேஸ் இஸ் அ கால்டு த மதர் காண்டினென்ட். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வரும்னா ஏ வரும். அடுத்து 137. ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங் யூஸ் இந்த கோட். ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே, இந்த டேம் வந்து காயின் பண்ண பேர் வரிசையாக கொடுத்துருக்காங்க, இல்லைனா அதுக்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு இயர் வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா ஆசியன் கான்ஃபரன்ஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஸோ அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், நம்ம நான் அலைன்மெண்ட்டுக்காண்டி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். இதுக்கு ஆன்சர் வரும் இண்டோ அலையன்ஸ். நான் அலைன்மெண்ட், இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா நான் அலைன்மெண்ட் வேர்டை டேம் பண்ணது யாருன்னு கேட்டால் கே கிருஷ்ண மேனன். அவர் தான் வந்து அந்த வார்த்தையை டேம் பண்ணியிருப்பார், நான் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து லோப்னார். லோப்னார் என்ன வரும் பார்த்தீங்கன்னா சைனா. ஓகே, அந்த லாங்குவேஜ் அந்த உள்ள பிளேஸ் என்ன சொல்லுவாங்க, லோப்னார்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து த லூக்கிஸ்ட் பாலிசி. ஸோ இது வந்து எந்த இயர் வந்துச்சுன்னா 1992 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி ஆன்சர் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து சி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 138. விச் கண்ட்ரிஸ் நோஸ் த தேர்ட் போல். மூணாவது போல் எதுன்னு கேட்டிருக்காங்க, எது வரும், திபெத் வரும். ஓகே, ஏன்னா இருக்கலே வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அடுத்து சவுத் போல் நார்த்து போல் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எங்கே கிளைமேட் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கே அதிகமாக இருக்கும், திபெத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் அது தேர்ட் போல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்தளவுக்கு கிளைமேட்டு கூலிங் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். எப்படி வந்து நார்த்தில் நம்ம ஆர்டிகா கீழே வந்து அண்டார்டிகா பார்க்குறோமோ அடுத்த லெவலில் கூலிங்கு எல்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னோ எல்லாமே திபெத்தில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் தேர்ட் போல் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தட் டிக்ளேர் த ப்ராக்டிஸ் ஆஃப் சதீஷ் பனிஷபிள் அஃபென்ஸ் 1829. இந்த யாருடைய பீரியடில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா லார்டு வில்லிங் பெண்டிக். ஸோ அவருடைய பீரியடில் தான் உங்களுக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் சதியை வந்து ஒழிச்சிருப்பாங்க. ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் அவருடைய சப்போர்ட்டோட பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூ செட் த பாண்டியன் கிங்டம் த ரிச்சஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்ப்ளெண்டிட் ப்ரொவின்சஸ் இன் த வேர்ல்டு. அப்படி சொன்னது யாருன்னு கேட்டால் மார்க்கோ போலோ. ஓகேவா? ஸோ மார்க்கோ போலோ தான் ட்ராவல் பண்ணி வந்திருப்பார் பாண்டியன் கிங்டத்தில். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிங்டத்தை வந்து என்ன பண்ணுறாரு, பெருமையாக சொல்கிறார். ஹூ டுக் எஃபெக்ட் த எஜுகேட் த விடோஸ் ஃபஸ்ட்டு இன் இந்தியா. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பண்டித ராமபாய். ஓகே, 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான். ஹூ வாஸ் த கால்ட் அஸ் த பிரின்சஸ் ஆஃப் பில்கிரிம். இது யார் வருவா, குவான் சுவாங் வருவார். டேரக்ட் கொஸ்டின். இது எல்லாமே கிஸ்டி பாயிண்டோட பார்க்கும்போது டேரெக்டாக எது இம்பார்ட்டனோ அதான் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இது கொஞ்சம் நீங்கள் படிச்சிருந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஆர்டர் படி நீங்கள் ஆக்சுவலாக அந்த வருஷத்தை ஏர் பண்ணாவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஓரளவு கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலம் மருதாவார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், 1975 to 82. ஓகேவா? 1975 to 82. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார். இது எப்போ ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா 67 to 69. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து செகண்ட் ஆங்கிலம் மருதாவார். ஓகே, ஃபஸ்ட்டு ஆங்கிலம் மருதாவார் எழுதிப்பீங்க. அப்படியே இங்கே எடுத்தீங்க அப்படின்னா இதில் முடியுதுன்னு பார்த்து எடுத்தால் கூட நீங்கள் ஓரளவு கொண்டு வந்துருக்கலாம். ஓகே, ஸோ 18 முடியுது. அடுத்து எப்போ ஃபார்ம் ஆகிருக்கும், 4 ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ஆங்கிலம் மருதாவார். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஃபஸ்ட்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த இன்டர்நேஷனல் டேட் லைன் ட்ரான் ஆன் த டேஸ் பிட்வீன் அலாஸ்கா அண்ட் ரஷ்யா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருமா, பசிபிக் ஓஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதாவது அலாஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கும், ரஷ்யா வந்து இந்த சைடு இருக்கும். அதுக்கு நடுவில் எந்த ரிவர் போகுது அப்படின்னா பசிபிக் ரிவர் போகுது. த பிரிட்டிஷ் பீரியடு த ஒயிட் டவுன் அண்ட் பிளாக் டவுன் பிரிச்சிருப்பாங்க ரெண்டா. ஓகேவா? ஸோ இது எந்த இடத்துல பிரித்தாங்க அப்படின்னா மெட்ராஸில் தான் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஒயிட் டவுன் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க இருக்குது, பிளாக் டவுன் அப்படின்னா இந்தியன் பீப்புள் ஸ்டே பண்ணுற இடத்துல தான் அந்த மாதிரி தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அவுட் கேட்டிருக்காங்க, ஆக்டிவ் வல்கனோ. இது ஆல்டிவ், இதில் வந்து ஆர்டர் அவுட் கேட்டிருக்காங்க. இதில் மவுண்ட் புஜிமா, ஓகே. ஸோ புஜிமா வந்து ஜப்பான். இது மட்டும்தான் இன்ஆக்டிவ் வல்கனோஸ். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலான்ஸு, அடுத்து பின்னடோ, அடுத்து நுவா லுவோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வல்கனோஸ்ப்பா. இது மட்டும் ஆக்டிவ் வல்கனோஸ் கிடையாது, ஓகே. ஸோ இது மாதிரி தான் ஆர்டர் அவுட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் வந்து டி வரும், ஓகே. 144, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் சர்ஜரி, ஓகே. ஸோ அது எந்த சர்ஜரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, சுஸ்ரா தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சர்ஜரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப முக்கியமானது தான், ரிப்பீட்டாக கேட்கக்கூடியதான், ஓகேவா. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் யூசிங் த கோட் கிவன் ஃப்ளோ. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்ரோ பேஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் வந்து எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் திரும்ப படிக்கிறது, அதுதான் பேசிக் கான்செப்ட் ஓரியண்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்ரோ பேஸ்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டாக எது உங்களுக்கு ஆன்சர் வரும், ஓகே. ஃபுட் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட்டு பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு என்ன வரும், பேப்பர் மில்லு. நெக்ஸ்ட் வந்து மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி. மெரைன் பேஸ்ட் வரும்போது என்ன சீ ஃபுட்டு வரும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஏரியா தான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சி வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 149 எடுத்தீங்க அப்படின்னா, ஹூ கிரியேட் த போலீஸ் சிஸ்டம் இன் இந்தியா. கார்ன்வாலிஸ் தான் போலீஸ் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ண இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இந்தியா ஈவன் ஐஏஎஸ் சிஸ்டம் அதை மாடிஃபிகேஷன் யார் பண்ணியிருப்பா, லார்டு கார்ன்வாலிஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் சோசியல் சயின்ஸ். த ஓல்டஸ்ட் செமி செடிமெண்டரி ராக் இன் த வேர்ல்டு எஸ்டிமேட் த 3.9 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு, ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்தியா வந்து பர்டிகுலர் இந்தியா அந்த ஃபார்மேஷன் ஆன பீரியடு கூட நம்ம என்ன எடுத்துக்கலாம், 3.9 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. த ஓல்டஸ்ட் செடிமெண்டரி ராக் இந்த வேர்ல்டு ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட் த கிரீன்லேண்ட், ஓகே. இதான் வந்து இருக்கிற ஓல்டஸ்ட் செடிமெண்ட் ராக்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டு சைடுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் ஆன்சர் கீ முடியுது. நெக்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, ஓகே. ஒரு 30 கொஸ்டின் அதை பார்ப்போம். ஸோ நடத்துனது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் கொடுக்கலாம், பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம், ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷு. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம பர்டிகுலராக பார்க்குறது ஓகே. ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டினியூ பண்ணுவோம், ஓகே. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா அவார்டு வின்னிங், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். டேஸ் அவார்டு வின்னிங் வைல்ட் லைஃப் அண்டு கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர், ஓகே. சேகர் தத்தாரி. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு வைல்ட் லைஃப் இதாக இருப்பார், அட் த சேம் டைம் அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஃபிலிம் மேக்கரும், ஓகே. ஸோ இவர் எழுதின ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சேகர் தத்தாரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி வரும். நெக்ஸ்ட் வந்து 62 லூபிஸ் கார்னவல் வாஸ் டேஸ் ரைட்டர். ஸோ அந்த ரைட்டரோட நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இதுக்கு ஆன்சர் என்ன வரும், பி வரும், ஓகே. அவரோட நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா பி வரும், ஓகே. நெக்ஸ்ட் வந்து மாலா லைஃப்ஸ் அப்ஸ்டைன்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்ஸ்டைனோட என்ன இது கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கிராமர் வந்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஏன்னா அப்ஸ்டைன் வந்து ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க, மாடி, அடுக்கு மாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன வரும் பார்த்தா அடுக்கு மாடி வரும்போது உங்களுக்கு என்ன மீனிங் வரும், இது வந்து ஒரு பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ அது உங்களுக்கு அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், ஓகேவா. அது டைம் எதுவுமே கிடையாது, அது ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணாலும் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் வரும் அதுக்கு ஆன்சர், ஓகே. ஸோ ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத் ஹிஸ் பிரதர் டிமாண்டட் டு ஸ்பிட் த வெல்த். இது ஒரு மீனிங் கொடுத்து அதோட ஒரு அந்த டிமாண்டட்னா இந்த இடத்துல என்ன வரும், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபாதர் இறந்த பிறகு பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த வெல்த்தை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஆஸ்க் த அத்தாரிட்டிகளி, ஓகேவா. ஸோ அவங்க வந்து ஒரு லீகல் சிஸ்டம் படி தான் அவங்க கேட்பாங்க, தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸ்குவாரல் அப்படின்னா சண்டை போகிறதுன்னு அர்த்தம், ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சி வரும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயட் ஹேஸ் டிஸ்டிங் பீங் அவார்டு த போய்ட் லார்ட்ரேட் ஆஃப் மெக்சிகன், ஓகே. மெக்சிகனில் வந்து போய்ட் லார்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து வாங்கின ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கார், அவர் பார்த்தா எட்கர் ஏ கெஸ்ட், ஓகே. இது வந்து டேரக்ட் கொஸ்டின் தான், அது ஈஸி கூட, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் த ப்ரோடிஜி, ஓகே. ப்ரோடிஜி அப்படின்னா ஏ சில்ட்ரன்ஸ் ஹூ ஷோட் த கிரேட் எபிலிட்டி அட் த யங் ஏஜ், ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஈஸியான கொஸ்டின் தான், இது புக்கில் உள்ள தான் டேரெக்டாக கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த பேன் வேர்ல்ட்ஸ் டூர்த் இந்த இங்கிலாந்து 1642 கிறிஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன். ஸோ ஐசக் நியூட்டன் ஒரு 3 கேள்வி வந்திருக்கு, திருப்பி
வேறு ஒரு ஆங்கிளில் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இவர் எங்கே யார் பிறந்தாங்க அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன். நெக்ஸ்ட்டு ஹூ ஆப்போசிட் த அண்டர்லைன் த வேர்ட் given option. ஓகே, who gave the started grey and took her hand away. ஓகே, அதாவது சடனாக வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறதா ஸ்டார்ட்னும்பாங்க ஓகேவா. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா அன்கன்சன்ட். மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக இருப்பது. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் மீனிங் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆப்போசிட் மீனிங் எடுத்தோன்னா இந்த ஃப்ரைட்டண்டு, ஷாக்குடு, சர்ப்ரைஸ் இதெல்லாம் வந்து சடனாக பண்ணுறது. இது அன்கன்சன்ட் அப்படின்னா கவலை இல்லாமல் பண்ணுறது. ஓகே, இதுக்கு தான் ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேட்கும்போது ஆன்சர் டி வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். Dash is the figure of speech which word used in such a way that their intended meaning of different from the actual meaning. ஸோ ஆக்சுவலாக வந்து கொடுத்துருக்க டாப்பிக்கும் அவங்க சொல்ல வந்த கதைக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதில் யாரும் சொல்லுவாங்கன்னா ஐயர்னின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர்னி. அதாவது டாபிக் வேறு மாதிரி இருக்கும், அவங்க கொண்டு வந்த கதைகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சரு ஐயர்னி. ஸோ அக்கார்டிங் டு த ஹெச்ஆர் ஆல்பர்ட் கஸ்ட் இஸ் த பார்ட் ஆஃப் த ஹிஸ் ஹவர்ஸ் அண்ட் டேஸ் இன் த இயர்ஸ். ஸோ இந்த ஆல்பர்ட் கஸ்ட்டை பொறுத்தவரையா இது வந்து ஒரு இது கிடையாது, ஹவர்ஸ், டேஸ், இயர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி எந்த கோயிலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கரேஜ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கரேஜ் வரும். ஓகே, 71 என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது மீனிங் அட்வர்ப் கேட்டிருக்காங்க. ஓகே, கிராமட்டிக்கல் ஓரியனாக கேட்டிருக்காங்க. இப்போ கிரெப்பு அப்படின்னா ஒரு ஃபுட்டு தான் என்ன சொல்லுவாங்க கிரெப்பு, அதாவது மீதி இருக்க ஃபுட்டை தான் என்ன பண்ணுவாங்க, மிச்சம் மீதி இருக்க ஃபுட்டை தான் கிரெப்பும்பாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணால் நவுன் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணிக்கலாம், சி வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளட்டர் அப்படின்னா வேகமாக பறக்கிறது, அதாவது ரெக்கையை விரித்து பறப்பாங்கள்ல, அதான் ஃப்ளட்டர். இதுக்கு வேர்ப் வரும். குறியல் வந்து உங்களுக்கு என்ன வரும், அட்ஜெக்டிவ் வரும். அடுத்து கிரேவ்லி அப்படின்னா கடைசியில் எல்ஒய் முடியுது எல்லாமே என்ன வரும், அட்வர்ப் வரும். ஓகே, மேபி நீங்கள் அந்த மாதிரி அசம்ஷன் பண்ணி கூட ஈஸியாக இதுக்கு ஆன்சர் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஐசக் பற்றி மறுபடியும் கொஸ்டின் கேட்காங்க. ஸோ ஐசக் பிளேமேட்ஸ் வேர் த என்சாண்டட் வித் ஹிஸ் நியூ விண்ட்மில் ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் டஸ் நாட் சிங்க்ரனைஸ் வித் த வேர்டு அண்டர்லைன். இதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்த்ரல்டுனாலும் ஒரே மீனிங் தான், அதாவது ஒரு ஆளை பாராட்டுறதுன்னு அர்த்தம், ஒரு ஆச்சரியமாக பார்க்குறது, அதான் என்சாண்டட். அதுக்கு ஆன்சர் தான் இது கரெக்டு. கேப்டிவ்னாலும் என்னது, ஒரு அட்ராக்டிவாக சொல்கிறது. டிலைட்னாலும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஆச்சரியமாக சொல்கிறது. ஸோ இதுக்கு என்னென்னா மோட்டிவேட்டட். இதான் வந்து ஆப்போசிட், அதாவது இதுக்கு சம்மந்தமே இல்லாத மீனிங். மோட்டிவேட் தான் இதுக்கு ஆன்சர். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 73 பாருங்கள். ஸோ மை ரெசிடன்ஸ். ஓகே, ஸோ இந்த போயத்தை எழுதுறது யார் கேட்டிருக்காரு, ரவீந்திரநாத் தாகூர். இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான், ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் த வேர்டு இன்டீட் இஸ் யூஸ்டு டு, இதோட மீனிங் என்ன கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த இன்டீட் வார்த்தை அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன எம்பசைஸ் பண்ணி ஒரு வாக்கியத்தை எம்பசைஸ் பண்ணி சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணுவாங்க, இன்டீட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எம்பசைஸ். ஓகே, when the speaker says yes grandma we should wait until the road is clear of the traffic, we should first look the right and left, then again the right before we cross the road, he is a being. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ப்ரோஸில் வரும். இதை சொன்னது யாருன்னு கேட்டிருப்பாங்க. இது சொன்னது வந்து ஒரு சைல்டுஹுட் தான் சொல்லியிருப்பாங்க. அவை சொல்லும் போது எந்த கண்டிஷனில் இருந்திருக்காங்க அதான் கேட்டிருக்காங்க. he is a being confident. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா கான்ஃபிடென்ட் இருந்திருக்காங்க அந்த பையன், அந்த மாதிரி. ஸோ அதை மீன் பண்ணி தான் ஒரு கிராண்ட்மாக்கு என்ன பண்ணுறான், ஒரு அட்வைஸ் பண்ணுறான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தோன்னா கான்ஃபிடென்ட் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஹோப்ஃபுல், ஸோ அந்த ஒரு இதை சொல்கிறத அக்யூரசி ஆன்சர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து 76 which one of the following sentences is not example of personification. ஸோ personification அப்படின்னா அதாவது ஒரு நான் நேச்சுரலாக சொல்லி ஒரு நேச்சுரல் நம்ம ஹியூமன் செய்ய வேண்டியது பொருளை சொல்கிறதான் personification. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சன் ஸ்மைல்டு டவுன் அப்பான் தம்ஸ். அப்போ சன்னு வந்து ஸ்மைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. சன்னு வந்து நான் லிவிங், பட் ஸ்மைல் பண்ண வரும்போது உங்களுக்கு அது ஆன்சர் வராது. அது ஆக்சுவலாக வந்து இது personification. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நாட்டு கேட்டிருக்காங்க. செகண்ட் 3 பாருங்கள், ஜஸ்டிஸ் இஸ் அ பிளைண்ட். ஓகேவா, ஒரு நீதி வழங்குறது ஒரு கண்ணு இல்லைன்னு அர்த்தம் ஒரு நீதிக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறோம், ஒரு ஹியூமனோட கம்பேர் பண்ணுறோம். இதுவுமே personification. நெக்ஸ்ட் த ஃப்ளவர் நோட்டடு தியர் ஹெட்ஸ். நோட்டடு அப்படின்னா தலை சாக்குன்னு அர்த்தம். ஸோ இதுவுமே என்னது, தலை சாக்கிறது ஹியூமனுக்கு உள்ள நேச்சர். ஸோ இதுக்குமே ஆன்சர் வந்து வராது. ஸோ கரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க, நாட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. த சாக்லேட் ஸ்மெல்ஸ் லைக் அ டெலிஷியஸ் கேக்கு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வராது, இது வராது. உங்களுக்கு டெலிஷியஸ் ஸ்மெல் பண்ணுறது அது ஒரு சென்சிட்டிவாக வரும். ஸோ இது personification கிடையாது. ஓகேவா, அது ஒரு வேப்பாக வரும். இது வந்து கரெக்டு கிடையாது. ஸோ அவங்க நாட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து கரெக்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 77. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ரைட்டாக ராங் கேட்டிருக்காங்க. த ஆன்லைன் ப்ரிடிக்டர் மே த்ரெட்டன் த யங் சில்ட்ரன்ஸ். ஸோ ப்ரிடிக்டர்னது வேட்டையாடுதுன்னு அர்த்தம். ஸோ ஆன்லைனில் என்ன பண்ணுது, யங் சில்ட்ரன்ஸை வந்து ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டிஃபெக்ட்லாம் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கவனிங்க, த ஸ்ட்ரேஞ்சர் மே ஸ்டேட்மெண்ட் 2, த ஸ்ட்ரேஞ்சர் மே யூஸ் யுவர் ஃபோன் அண்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபார்மேஷன் வித் யுவர் நாலேஜ்.
இதுக்கு அதுக்கு ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வித்னு ஒரு வேர்டு பார்த்தீங்களா, இது வித்தவுட்னு வரணும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. த ஸ்ட்ரேஞ்சர் மே யூஸ் யுவர் ஃபோன் மிஸ்யூஸ். ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னாவே உங்களுக்கு யார், ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு பர்சன். அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. வித்தவுட் யுவர் நாலேஜ் தே யூஸ் த யுவர் மொபைல் ஃபோன் அண்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் தான், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் சி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 78. The Oliver Retil came to the lay their eggs between the month of dash. இதெல்லாம் டேரக்டாக புக்கில் உள்ள கொஸ்டின் தான். ப்ரோஸ் வந்து கேட்டிருக்காங்க ஜனவரி அண்டு மார்ச். ஓகே, இந்த டயத்தில் தான் என்னாகும், அந்த ஒடிசாவில், ஓகே ஒடிசாவில் ஒரு பகுதியில் என்னாகும் உங்களுக்கு இந்த லே பண்ணுறதுக்கு எக்கு வந்து கரெக்டாக அது எங்கே பிறந்துச்சோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ இது வந்து ஜனவரி அண்ட் மார்ச். Find out the meaning of the underline idioms. So the point blank, he refused the point blank. Point blank என்ன அர்த்தம், இப்போ துப்பாக்கி முனையில் உங்களை மிரட்டுறது அந்த பாயிண்ட் பிளாக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் கேட்டிருக்குது அவங்க ஃபைண்ட் அவுட்டு த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் ஐடியம்ஸ். ஓகே, இதோட மீனிங் கேட்டிருக்காங்க. இது என்ன வரும், பாயிண்ட்லி. இதான் வந்து சாரி. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா பிளைண்ட்லி. இதான் வந்து ஆன்சர். ஃபஸ்ட்டு ஏ தான் ஆன்சர். ஓகே, இது வராது. ஸோ அந்த பாயிண்ட் பிளாங்க்டு இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, பிளண்ட்லி. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து 80 கொஸ்டின் நம்பர். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஆண்ட்ரிமிஸ் ஆஃப் த யூனிக். யூனிக்னா அப்படின்னா தனித்துவமாக இருக்கிறது. இதுக்கு ஆண்ட்ரிமிஸ் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட். இது இப்போ என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா காமன். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து காமன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த நேம் ஆஃப் த ஷிப் த மேன் ஓவர் போர்டு. இதெல்லாம் வந்து புக்கில் உள்ள கொஸ்டின் தான். அந்த ஷிப்புக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, மேன் ஓவர் போர்டுனா SS ரஜுலா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஸ்டின் எல்லாமே ஐசக். ஓகேவா? 3வது டைம் கொஸ்டின் கேட்குறாங்க ஐசக் பற்றி. ஐசக் நியூட்டனில் ஐசக் ஹேட் கன்ஸ்ட்ரக்ட் த மாடல் ஆஃப் விண்ட்மில். ஓகே, கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஹி பொசஸ்ட் ஏ ஒண்டர்ஃபுல் ஃபெசிலிட்டி ஆஃப் த அக்யூரிங் நாலேஜ் பை த சிம்பிளஸ்ட் மீனிங். ஸோ இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அவர் நாலேஜ் இருக்கனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விண்ட்மில்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Next, question number 83. Since the passenger on the board had taken ill, suddenly the airplane tasked to take a nearest airport by the pilot. இந்த இடத்துல பைன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக இதை உங்களுக்கு என்ன இதில் வரணும், பை வந்தாவே உங்களுக்கு பேசி வயசுன்னு வரும். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். பேசி வயசு வரும்போது உங்களுக்கு என்ன, ஒரு பி ஃபார்ம் வெர்பு ப்ளஸ் V3 ஃபார்மெட், ஒரு பி ஃபார்ம் வெர்பு ப்ளஸ் V3 ஃபார்மெட். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 84. Identify the word that does not belong to the list of the word given by. ஸோ கொடுத்ததில் எது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, ஆர்டர் அவுட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன், ஆர்ட் அண்டு, அடுத்து பேஷனேட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட ஃபீலிங்கை பற்றி பேசுகிறது. பட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபீலிங் கிடையாது, அவரோட பாடி கண்டிஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நோட்டு ஏ வரும். அடுத்து 85. போர்டு வித்தவுட் மை ட்ரெடிஷன் லுக் இன் த வீக்கெண்டு ஐ டிசைடட் டு கட் மை ஹேர் ரியலி ஷார்ட். ஓகே, இந்த அபோவ் ஸ்டேட்மெண்ட் மை வந்து எதை குறிங்க கேட்டுருக்காங்க, நல்லா கவனிங்க. இந்த போர்டு வித் மை ட்ரெடிஷன் லுக், இந்த இடத்துல லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நவுன் வரும், ட்ரெடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் வரும். ஸோ அப்ஜெக்டிவ் பக்கத்தில் இருக்கிறனால என்ன சொல்லுவாங்க, பொசசிவ் அப்ஜெக்டிவ். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சி வரும், பொசசிவ் அப்ஜெக்டிவ். அடுத்து 86. ஐ வில் டை பட் நாட் ரன் அவே. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நிரேஜ். ஓகே, ஸோ அவர் வின் பண்ணுறதுல பொறுத்து அதை சொல்லியிருப்பார். ஓகே, ஸ்போர்ட்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் வரும் நிரேஜ். Okay, so 57. The first 8 lines and the last 6 lines of the sonnet is called dash and dash. இதெல்லாம் புக்கில் உள்ள டேட்டா தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இதை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஒரு போயத்தில் 8 லைனை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 6. இந்த 8 தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்டோவேன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் இருக்கிற 6 லைன் என்ன சொல்லுவாங்க, செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி இது புக்கில் உள்ள டேட்டா தான் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. இந்த ஃபைனல் பிளேட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க. So the only one way to attract the butterflies is to dash for them. The tree walk அந்த ஒரு டாப்பிக்கில் வரும், ஒரு ப்ரோஸை கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட்மா அண்ட் கிராண்ட் ஃபாதர் அவங்க பேச பொறுத்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஃப்ளவர், அந்த க்ரோ ஃப்ளவர் வரும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவார், அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வருவார். ஓகே, கிராண்ட் மதரோட கார்டனுக்கு வருவார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி வரும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 89. சிகுரும் சிறுவஸ்தா. ஓகே, ஸோ இந்தியன் ஆத்தர் டேஸ் ஆரிஜின் கேட்டிருக்காங்க. அவர் என்னது, அவர் செர்மன் ஆரிஜின். ஓகே, ஸோ செர்மன்லேருந்து வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் சிகுரன் ஸ்ரீவாஸ்தா. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் இங்கிலீஷ்.
So the poem, the computer swallowed grandma. The poet wants to copy, scan and paste task the email back to here. இது வந்து பார்த்தோன்னா அந்த கிராண்ட்மா வந்து இந்த கம்ப்யூட்டர் அந்த போயத்து கீழே அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா, இது எல்லாமே பேசுறது கம்ப்யூட்டரை பற்றி பேசுகிறாங்க. இது யார் பேசுகிறாங்க அப்படின்னா அவருடைய கிராண்ட் மதர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இது பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா, சார் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ரிகார்டிங் மேக்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் ஆஸ்பிரண்ட்ஸ். டெட்டுக்கான மேக்ஸ் பார்ட் ஓகேங்களா, ஆப்டிடியூட் ரீசனிங் டாப்பிக்கில் கொஷின்ஸ் என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குதுன்னு நம்புகிறோம். கரெக்டாக கொஷின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே கொஷின்ஸ் வந்துருந்துச்சு, ரொம்ப டஃப்னஸ்லாம் இல்லை. கரெக்டாக சயின்ஸுக்கான டெட்டு பேப்பர் 2 சயின்ஸில் வந்த ஆப்டிடியூட் டாபிக் ஓகேங்களா, மேக்ஸ் டாபிக் கொஷின்ஸ் பார்த்துரும். கொஷின்ஸ் பார்த்துடலாங்களா? ஓகே, கொஷின்ஸ் நம்ம செலக்டிவாக எந்தெந்த கொஷின்ஸுன்றது டேரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம். சின்ஸ் ஜிஎஸ் டாப்பிக்கும் தமிழ் லாங்குவேஜ் டாபிக்ஸ் எல்லாமே சார் கவர் பண்ணிட்டாங்க, நம்ம ஆப்டிடியூட் டாபிக் மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகேங்களா, கொஷின் நம்பர் 94ல் கொஷின் நம்பர் 94 கொஷின்ஸ் வந்துட்டு ஓகேங்களா. கொஷின் நம்பர் 94 நான் செலக்டடாக கொஷின்ஸ் நம்ம செக் பண்ணி வச்சுட்டோம். இதில் பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 × 10⁻⁴. 10⁻⁴ இந்த பக்கம் நம்ம ஜீரோஸ் கொண்டு போகணும். ஓகேங்களா, 10⁻⁴ சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த 10⁻⁴ 2/10⁴ போடுவாங்க, ஒரு 0 இந்த பக்கம் தள்ளணும் அப்படின்னு. அதே தான் சிம்பிளிஃபைடாக 4 0 தள்ளணும். இப்போ 2வா, இது ஒரு பொசிஷன், ஒரு 0 2 0 3 0 மொத்தம் 4 0 இந்த பக்கம் டெசிமல் வைக்கணும். 0.0002 ஆப்ஷன் ஏ கரெக்டா.
நீங்கள் ஏதாவது சேட்டில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நான் சேட்டை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 108 centimeter square, அந்த பேஸ் இஸ் 18 centimeter, அண்ட் தென் ஃபைண்ட் த ஹைட். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா? half BH, கரெக்டுங்களா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half BH is equal to 108 centimeter. 108 centimeter. இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு போங்க. பேஸ் இன்ட்டு ஹைட், பேஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்களா? பேஸ் 18 centimeter, ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். பேஸ் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 108 இன்ட்டு 2. இது அப்படியே வச்சுக்கிங்க, மல்டிபிள் பண்ணி 216ன்னு போடுறதை விட நம்மளுக்கு ஒன்றும் ஈஸி. இது தான் ஹைட்டை தான் கண்டுபிடிக்கணும். 108 இன்ட்டு 18 போடுமா? சரி, 108 இன்ட்டு 2 by 18. 1 9 1 திருப்பி 1 ஃபார்வர்டு வருது. 9 2s are 18. ஆன்சர் 12 centimeter. 12 centimeter, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? கொஷின் நம்பர் 95க்கு ஆப்ஷன் சி. ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். டவுட் இருந்தால் சேட்டில் போடுங்க, நான் சேட்டில் செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சேட்லேயும் ரிப்ளை பண்ணிடுறேன். சிம்பிளாமா? 95க்கு அப்புறமா 96 இல்லை 97 பாருங்கள். இஃப் a plus b equal to 10, if a plus b equal to 10, 3ab equal to 36, then find the value of a square plus b square. Direct formula. Direct formula என்ன கொடுத்துருக்காங்க? a plus b whole square formula தானே இது. a plus b whole square formula equal to a square plus b square plus 2ab. எல்லாமே a plus b சப்ஸ்டியூட் பண்ணலாம். a square b இதை தான் கண்டுபிடிக்கணும். ab 2ab நம்மளுக்கு ab இருக்குது, இங்கே 3ab இருக்குது. ஸோ ab மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமா? 3ab equal to 36. 3ஆல் நம்ம இப்படி கேன்சல் பண்ணோம்னா 12 3s are 36, which means ab equal to 12. ஓகேவா? ab equal to 12. a plus b whole square 10. 10ஓட ஸ்கொயர் என்ன? a square plus b square. ab ஓட வேல்யூ 12. அப்போ 12 2s are 24. 10 square 100. 100 minus 24 என்ன? அதுதான் a square plus b square ஓட வேல்யூ. 20 கேன்சல் பண்ணோம்னா 80, ஒரு 4னா 76. என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் டி 76. புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இதில்? டவுட் இருக்கா உங்களுக்கு? சரி, அடுத்து போகலாமா? The sides of a triangle are given. நம்மளுக்கு ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா, the sum of two smaller sides, the sum of two smaller side is always greater than the largest side of the triangle. இதுதான் பேசிக் நார்ம்ஸ். இதில் எது வயலேட் ஆகுதோ அதான் ஆன்சர். சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கிவன் ஃப்ரம் விச் த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் cannot be formed. நான் சொன்ன மாதிரி 2 சின்ன சைடை ஆட் பண்ணுங்கள். அந்த ஆட் பண்ண வேல்யூ லார்ஜஸ்ட் சைடோட பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? 7 + 5 எவ்வளோ வருது? 12. 12 greater than 10, கரெக்டு தான். 7 + 7 14. 14 greater than 7, கரெக்டு தான். 9 ஸ்மாலஸ்ட் 2 பாருங்கள். 3 + 4 7. 7 9ஓட பெருசாக இருந்திருக்கணும், ஆக்சுவலாக இல்லை, அவ்வளோதான் ஆப்ஷன். அப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு தப்பான டைமென்ஷன்ஸ். இந்த டைமென்ஷன்ஸை வச்சு நம்ம ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியாது. ஃப்ரம் விச் சைட் த ட்ரையாங்கிள் கேனாட் பி ஃபார்ம்டு. ஓகேங்களா? இதில் செக் பண்ணிங்க. ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. தேர்ட் பாயிண்ட் வச்சு தான் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து போகலாமா? த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36னா 36ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான். ஓகேங்களா? 36 பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபேக்டர்லாம் போடலாம்? 36 1 into 36, 1 into 36, 2 into 18. ஓகேங்களா? இப்போ 36ஆல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 into 36னா 1ம் ஃபேக்டர் தான், 36ம் ஃபேக்டர் தான். 1 into 36, 2 18s are 36, 3 12s are 36, 4 9s are 36, 6 6 are 36. இது எல்லாமே ஃபேக்டர், ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? ஃபேக்டர்ன்றது 36ஆல் ஸ்ப்ளிட் ஆகி வர நம்பர். ஓகேங்களா? இந்த ஃபேக்டர் வந்து எல்லா நம்பரும் 36 டிவைட் பண்ணும். அதுதான் அங்கே பாயிண்ட். ஓகேவா? இங்கே கொஸ்டின் நம்பர் என்ன ஆன்சர் இங்கே பாருங்கள். இங்கே இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா தெரியுதா? x minus 1 by x equal to 5. இது ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா a minus b whole cube அப்படின்னு பெரிய ஃபார்முலா இருக்கும்.
ஆனால் நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம் ஷார்ட்கட் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஷார்ட்கட் இருக்குது. இதில் ஆன்சர் பாருங்கள். இதுக்கு இப்போ எக்ஸ் மைனஸ் 1/x ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வச்சு கொடுத்த டேட்டா ஏன்னு வச்சு ஏ கியூப் ப்ளஸ் 3a இதுதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சொல்யூஷன். இது ஆக்சுவலாக நம்ம எலாபரேட் பண்ணி ஃபார்முலாக்குள்ளே போனோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய ஆன்சராக வரும். ஆனால் ஏ கியூப் ப்ளஸ் 3aன்னு போட்டால் வேலையே முடிஞ்சு போச்சு. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஏ கியூப்னா ஏவோட ஏன்ற வேல்யூ 5ன்னு வச்சுப்போம். ஏ கியூப்னா 125 ப்ளஸ் 3a. ஓகேங்களா? 3 into 5 15. 125 ப்ளஸ் 15 என்ன வேல்யூ 140. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா சொல்லுங்கள். இதை நம்ம டைரெக்டாக ஃபார்முலாக்குள்ளேயே பார்த்துருந்தோம். கிளாஸ்லேயே இந்த ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லியிருந்தோம். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அல்ஜிப்ரா பார்க்கும்போதே அல்ஜிப்ராவோட பேசிக்ஸில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் சேட்லேயுமே இங்கே செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நான் சாட்லேயே செக் பண்ணிக்கிறேன். ஏ கியூப் ப்ளஸ் 3a. ஓகேவா? இதுதான் ஏ கியூப் ப்ளஸ் 3a. டேரெக்டாக நம்ம போடலாம். இந்த ஃபார்முலாக்குள்ளே அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த அவசியமே இல்லை இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸில். அடுத்த கொஷின்ஸ் 103. நீங்கள் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் கார்டு டு கம்ப்ளீட் த பர்ஃபெக்ட் செட். என்ன பேட்டர்ன் போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தோன்னே லிட்டராக தெரியுது. 3 holes which means blank spaces இருக்குது, டார்க்டு சர்க்கிளாக இருக்குது, இது டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிளாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு எம்டி சர்க்கிள் டார்க்டு சர்க்கிளாக இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள் டார்க்டு சர்க்கிள். ஸோ இங்கே டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள். அப்போ இதுக்கு முன்னாடி 1 2 3ன்ற ஆர்டர் தான் இருக்கும். ஸோ 2 டார்க்டு 2 டார்க்டு சர்க்கிள் இருக்கும், 2 டிரான்ஸ்பரண்ட் சர்க்கிள்ஸ் இருக்கும். அப்போ நம்மளுக்கு முன்னாடி இந்த இது தானே கேட்குறான். 2 டார்க்டு சர்க்கிள் இங்கே ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? Which of the following pairs are co-prime? Co-prime நம்பர்னா என்ன? Co-prime நம்பர்னா என்ன? உள்ளே இருக்கிற நம்பர் ப்ரைமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் எதுவும் இல்லாமல் இருந்தாலே போதும், அது co-prime. பண்ண முடியுதா பாருங்கள். இது 5 டேபிளில் ரெண்டுமே அடிப்படும். அப்போ இது கிடையாது. 13 டேபிள் நான் உங்களுக்கு கிளாஸில் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். 13 டேபிள் 17 டேபிள் 19 டேபிள் படிச்சிருக்கீங்க. ஏன்னா அதுதான் கொஷினாக கேட்குறாங்க. அந்த கொஷின் கேட்டுட்டு அது டஃப்னஸ் கொஷின் மீன் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம அதை படித்தாலே முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள் 13 4s 13 7s பார்க்குறதுக்கு நம்ம இந்த 91லாம் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் மாதிரி தெரியும். 71 81 இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இதுதான் கோ ப்ரைம். 81 நம்மளால் பண்ண முடியும். 9 இது 9 டேபிள் அடிக்க முடியும். 9 9s 9 11 9s எல்லாமே நம்மளுக்கு இதான் ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி நம்பர் which cannot be divided by a common divisor. ஓகேங்களா? ஸோ கோ ப்ரைம் நம்பர் இஸ் 71 and 81 ஆப்ஷன் சி. அடுத்து போகலாமா? அடுத்த கொஷின் நம்பர் 107. இந்த கொஷின் பாருங்கள். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்க்கும்போது இது மாதிரி டைரக்ட் ரிலேஷன் இன்டைரக்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சம் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன் மிலிட்ரி கேம்ப் there are 200 soldiers. In a military camp there are 200 soldiers. Grocery for them are available for 40 days. மளிகை பொருட்கள் 200 சோல்ஜர் இருக்காங்கன்னா ஒரு கேம்பில், அவங்கக்கிட்ட 40 நாளைக்கான மளிகை பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒரு 50 பேர் கூட சேர்ந்துறாங்க. 50 more soldiers join themன்றாங்க. இன்னும் ஒரு 50 பேர் சேர்ந்துறாங்க. அப்போ 250 பேர் இருக்காங்க. 250 பேருக்கு எத்தனை நாள் ஆகும்? ஓகேங்களா? கிராசரி இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆகும்னு கேட்கல. இருக்கிற கிராசரி 40 நாளுக்கு வந்தது. 250 பேராக இருந்தால் எத்தனை நாளுக்கு வரும்? அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாமா? 40 நாளுக்கு வராது, அதோட ஷார்ட் டேஸில் தான் வரும். எதுன்னு தெரியல, நம்ம அதை தான் செக் பண்ண போகிறோம். சரி, இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? 20 into இங்கே பாருங்கள், டைரக்ட் ரிலேஷனாக இருந்தால் நமக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? 250 கேன்சல் பண்ணுவோமா? 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 25 1s 25 8s. அப்போது 8 into 4 32. 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்ததுனால 8 நாளுக்கான மளிகை பொருட்கள் குறைஞ்சி போச்சு. இப்போ 250 மெம்பர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம்னா நம்மளுக்கு 32 டேஸ்க்கு தான் வரும். புரியுதுங்களா? என்ன டவுட் இருக்கா பாருங்கள். என்ன டவுட் இருக்கா? சேட்டில் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே நிறுத்துங்க.
the angle between the diagonals of a rhombus. நம்ம மென்சுரேஷனில் படிக்கும்போதே நம்ம சொன்னோம் 2D ஃபிகர் படிக்கும்போது அதனோட ஃபார்முலா படிக்கிறோம் கரெக்டு தான், அதனோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸையும் படிச்சுக்கணும். ராம்பஸ் வந்து ஸ்கொயரோட ஒரு டில்டட் ஃபார்மு, பேரலோகிராம் ரெக்டாங்கிளோட டில்டட் ஃபார்ம்னு சொன்னோம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் அப்படியே தான் வரும். த ஆங்கிள் பிட்வீன் த diagonals ஆஃப் a rhombus இஸ் 90 டிகிரி. ஓகேவா, 90 டிகிரி ஆங்கிள் பிட்வீன் த diagonals ஆஃப் த rhombus. நம்ம போகும்போதே நம்ம இந்த இமேஜ் போட்டு தான் படித்தோம். 90 டிகிரி. ஓகேவா ராம்பஸ்க்கு. அடுத்து போலாமா? The base of a parallelogram thrice its heights. Its area is 243 square centimeter. Then base and height are. ரொம்ப சிம்பிளிஃபைடான கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏரியா ஆஃப் எ பேரலோகிராம் ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன தெரியணும், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்ன, பேஸ் இன்ட்டு ஹைட், பி லென்த் இன்ட்டு பிரெத், பேரலோகிராம் அது டில்டட் ஃபார்ம் தான் கரெக்டாக. ஸோ பி இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 243. இப்போது நம்மளுக்கு த்ரைஸ் த ஹைட் அப்படின்றாங்க. பேஸ் வந்து 3h, ஹைட் ஹெச்னா இது 3h. அப்போ ஆக்சுவலாக என்ன வரும், 3h ஸ்கொயர்னு வரும். 243. ஓகேங்களா, ஹெச் ஸ்கொயர் அப்படியே வச்சு, சாரி கைஸ், ஹெச் ஸ்கொயர் அப்படியே வருது. ஹெச் ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சுட்டு இந்த சைடு 3ஆல் கேன்சல் பண்ணுறோம். எப்படி பண்ணுவோம், 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 3s are 24, 181, h ஸ்கொயர் ஈக்குவல் டு 81, h இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள், h எந்த இடத்துல 9ஆக இருக்குது, இதை நீங்கள் இது இன்ட்டு 327 போடாதீங்க, h பார்த்தா 9, இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை போட்டு மல்டிபிள் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியமும் இல்லை. கரெக்டாக? அடுத்து போகலாமா? சிம்பிளிஃபைல நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் போர்ட் மாஸ் ரூல். எதை சார் ஃபஸ்ட்டு பண்ணோம், போர்ட் மாஸ் ரூலில் எதை ஃபஸ்ட்டு பண்ணோம், 3/4 - 1/2 அப்படின்னு பார்த்துருந்தோம். நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமாக வரணும். அப்போ மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 4 வந்துடும். மேலே 2ஆல் மட்டும்னா 3/4 - 2/4ன்னு வச்சோம். ஆன்சர் நம்மளுக்கு 1/4ன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போது இங்கே 1/4ன்னு வந்துடும். இங்கே மைனஸ் பண்ணோமா, இங்கே ஆஃப் இருக்குது. எதை சார் பண்ணோம், சிலர் என்ன பண்ணிட்டாங்க, ப்ராக்கெட் எடுத்தோடனே மைனஸ் ஈஸியாக இருக்குன்னு டக்குன்னு பண்ணிட்டாங்க, அதுக்கும் ஆன்சர் இருக்குது, தப்பாக வருது. ஸோ எனக்கு 1/5 ஆஃப் 1/4 அப்படின்னா 1/20 - 1. ஓகேங்களா, இதுதான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபார்ம். ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணோம், 1னா 20/20 எடுத்துங்க, டினாமினேட்டரில் சேமாக இருக்கணுன்றது. அப்போது -19/20 ஆன்சர் வரும். உங்களுக்கு அந்த கனெக்டட் புரியும்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற ஸ்பேஸை யூஸ் பண்ணி எழுதுகிறேன். ஓகேங்களா, 2/5 டிவைடட் பை 19 × 20. இப்போ இதையே நம்ம எப்படி எழுதுகிறோம், 2/5 டிவைடட் பைன்னு வரும், மல்டிப்புளில் 20/19 மைனஸ் 5 4s are 4 × 2 8 -8/19. ஆன்சர் வந்துடுச்சா, -8/19. ஆப்ஷன் ஏ -8/19. புரியுதுங்களா? என்ன டவுட் இருக்கா பாருங்க. அடுத்து போலாமா? A ground is in the form of isosceles trapezium with parallel sides measuring. parallel sides எதுன்றது நம்மளுக்கு தெரியும், half into a plus b into h. கிளியராக சொல்லிட்டா நம்மளை கன்ஃபியூஸே பண்ணக்கூடாதுன்னு கொஸ்டின் ஈஸியாக எடுத்துருக்கோம், கன்ஃபியூஸே ஆகலை. ஓகேங்களா, the form of isosceles half into a plus b into h equal to the area with parallel sides measuring. அப்போ a இது b இது நம்ம ஆப்போசிட்ஸில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, the distance between the parallel sides 30, ஹெச்சும் கொடுத்துட்டான். the cost of leveling is at the rate of square meter. ஸ்கொயர் மீட்டர்னா ஏரியாவை கண்டுபிடிச்சி நம்ம மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, சரி இதை நம்ம கண்டுபிடிப்போமா. 42 + 36 என்ன, 48 30 78, half into 78 into 30. ஓகேங்களா, கேன்சல் பண்ணுவோமா, 39 கரெக்டாக. 39 2s are 78. ஓகே, 39 × 3 என்ன பண்ணுவோம், 1170 வரும். ஓகேங்களா, 9 3s are 27, 11 வரும், 1170 வரும். இதுதான் ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா,
இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஏரியாவுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் லெவலிங் பண்ணுவோம், சமப்படுத்த போகிறாங்களா, மண்ணு கொட்டி சமப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது இந்த ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 100, 1100 ஸ்கொயர் மீட்டருக்கு. அப்போ நோட் பண்ணிக்கங்க 1170 இருக்கா, கூட 100 மல்டிபிள் பண்ணால் 2 0 ஆட் பண்ணும். இப்போ எவ்வளோ காஸ்ட்டு நோட் பண்ணிங்க, 1,17,000 ரூபாய். ஆப்ஷன் சி. நம்ம ஃபாஸ்ட்டாக போடலாம், பட் உங்களுக்கு புரிதலுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, அடுத்து போகலாமா? போட்டு கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட்னா நீங்கள் உங்களோட சேட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். Question number 121. இந்த கொஸ்டின் எப்படி போடலாம்? When x is subtracted from x percentage of a number, x percentage of a number அப்படின்றாங்க. ஓகேங்களா, when x is subtracted from x percentage, x by 100 percentage, x percentage of a number. ஓகேங்களா, x is subtracted from x percentage of a number, x percentage of a number to give x. ஓகேங்களா, இது எப்படி போடலாம்? ஒரு எண்ணின் எக்ஸில் இருந்து எக்ஸை கழித்தார், எக்ஸை கிடைக்கும். ஓகேங்களா, இதை நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம், நான் இதை உங்களுக்கு கடைசியாக சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 121. கொஸ்டின் நம்பர் 121 நான் அந்த ட்ரிக்கோட சொல்லிடுறேன். The factorize 2x square plus 15x minus 27. Factorize 2x square plus 15x minus 27. இது எப்படி எழுதலாம்? 2 into 27 என்ன? minus 54. minus 54 நம்ம எப்படி எழுதலாம்? 18 3s are 54. எனக்கு ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் 18x minus 3x, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு இங்கே ப்ளஸ் எக்ஸ்னு வரும். இப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 18x மைனஸ் 3x மைனஸ் 27. இப்போ 2xை காமனாக எடுக்கிறீங்கன்னா x மைனஸ் 9 வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே மைனஸ் 3 காமனாக எடுக்கிறீங்கன்னா x மைனஸ் 9 வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. x மைனஸ் 9. ஓகேங்களா, கரெக்டு தானே? 2x x ப்ளஸ் 9 x ப்ளஸ் 9. ஸோ x ப்ளஸ் 9 into 2x minus 3. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். x plus 9 2x minus 3. x plus 9 2x minus 3. An equivalent ratio of 5:7. An equivalent ratio of 5:7. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு ரேஷியோ என்ன அப்படின்றாங்க. 5:7க்கு ஈக்குவலண்ட்டாக 7:5லாம் கிடையாது, டிட்டோ. எதனா கேன்சல் பண்ணால் 5:7 வருமா? பாருங்கள், 10:14. 10:14 தான், அதே கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள் அடிங்க 5:7. ஸோ இங்கே ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்து போகலாமா? இங்கே பாருங்கள், m = 8 n = -3. நம்ம அந்த ஆப்ரேஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம்? எம்மோட வேல்யூ 8. இங்கே பாருங்கள், அதை அப்படியே போட்டு காட்டுறேன். இதில் ஏன்னா மிஸ்டேக் பண்ணுறாங்க. 8 ப்ளஸ் n இருக்கிற இடத்துல -3. ஓகேங்களா, மைனஸு போட்டுட்டு 8 இன்ட்டு -3. ஓகேங்களா, இப்படி தான் புரிஞ்சுக்கணும். மேபி நம்மளுக்கு போட்டால் தான், ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வருமா? அப்போது 8 3s are -24, மைனஸ் ஆஃப் -24ன்னு வரும். ஓகேங்களா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 8 -3 மைனஸ் ஆஃப் -24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். இப்போ 8 -3 + 24 தான் ஆன்சர். ஓகேங்களா, 8 -3னா 5 + 24 29. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க.
அடுத்த கொஷின் 27, 28, 29, 30. இதை நம்ம உங்களுக்கு ஃபார்முலாலே சொல்லியிருந்தோம். ஆங்கிள் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஓகேங்களா? சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு sum of two interior angle equal to the outermost angle அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ 60 plus z is equal to 145. Z is equal to 145 minus 60. என்ன ஆன்சர்? 85. ஓகேங்களா? அடுத்து போலாமா? புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அடுத்தது 131 questions அப்படி கண்டினியூஸ் ஆகுது. The rectangular garden has a dimensions of 70 meter and 40 meter. 40 meter, a path of 2 meter wide is constructed inside the garden along the four sides. இதுக்கு ஆக்சுவலாக நம்ம ஒரிஜினல் டயக்ராமுக்குள்ளேயே போனோம்னா ரொம்ப பெருசாக வரும். இதுக்கு நான் ஷார்ட் ட்ரிக் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? உங்களுக்கான ஷார்ட் ட்ரிக் நான் இதில் சொல்லியிருந்தேன். a plus b தெரியுதா? உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக் என்ன பார்த்தோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கா பாருங்கள். a plus b plus or minus 2w into 2w. எதுக்கு சார் ப்ளஸ் மைனஸ்? எந்தத்தில் ப்ளஸ் எந்தத்தில் மைனஸு? அந்த டைமென்ஷன்ஸ் அந்த பாத்வே வந்து உள்ளேயே போட்டிருந்தாங்கன்னா 2 meter wide has to be constructed inside the garden. அந்த கார்டனுக்கு உள்ளேயே போட்டிருந்தாங்கன்னா இங்கே மைனஸ் போடணும். ஸோ ஏன்றது லென்த்து, பின்றது பிரெத்து. அப்போ ஓகே, எது வேணாலும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். 70 plus 40 ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸு 2 into 2 இங்கே 4. ஓகேங்களா? இன்ட்டு 4 110 minus 4 into 4. இப்போ 106 into 4 என்ன போடுங்க? 424 மீட்டர் ஸ்கொயர் வந்துடுச்சு ஆன்சர். ஆன்சர் வந்துடுச்சா? என்ன டவுட் இருக்கா பாருங்க இதில். இங்கே let a and b are two positive integers such that 3 power a and into 4 power b equal to 5184. The values of a and b are. ஓகேங்களா? டூ பாசிட்டிவ் இன்டீஜர் சச் 3 power a and 4 power. இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பாருங்களேன். நம்ம 4ஓட பவர்லையும் 3ஓட பவர்லையும் பவர் வேல்யூ எப்படி வரும், யூனிட் டிஜிட் எப்படி முடியும்ட்டு யூனிட் டிஜிட் மெத்தடில் நம்ம இதை பார்த்துருந்தோம். ஓகேங்களா? 4 பவர் ஆட் நம்பர் வந்துச்சுன்னா 4 பவர் ஆடில் வந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் 4ல் தான் முடியும். 4 பவர் ஈவனில் வந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் 6ல் முடியும். இந்த கண்டிஷன் சொல்லியிருந்தோம். கரெக்டாக? சரி, எனக்கு இங்கே 4 மல்டிபிள் ஆஃப் வந்திருக்குது 1. இங்கே எய்தர் பவரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்ததுன்னா 4ஓட மல்டிபிளாக வரும் 1. சரி, இப்போ எனக்கு இது புரிஞ்சுக்கிங்க. 4 பவர் 4ல் தான் வந்திருக்குது, விச் மீன்ஸ் ஆட் நம்பரில் தான் வந்திருக்கு. இது வராது, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வேல்யூ தான் வருது. ஓகேங்களா? சரி, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். 3 power 4 3 power 4னா என்ன? 3 3s are 9 27 81 சம், விச் மீன்ஸ் 1ல் வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 into 4 வருமா? வரும். இங்கே 3 power 2 வருது யூனிட் டிஜிட்டில். நான் யூனிட் டிஜிட் மெத்தடில் சொல்லியிருந்தேன், இதை பவர் வேல்யூலையுமே சொல்லியிருந்தேன். 3 power 2னா 9 வரும். 9 into 4 36 வரும். யூனிட் டிஜிட் 36 வரல, 4ல் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3 power 4 into 4 power 3 இதுதான் ஆன்சர். டு கெட் த ஆன்சர் ஆஃப் 5184. புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் நம்பர் 137. 137 இது வந்து உங்களோட பேசிக் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸில் வர வேண்டியது. ஓகேங்களா? 1 ounce அப்படின்றது 30 ml. த ஆன்சர் 1 ounceன்றது 30 ml. The length of the chord which is at the distance of 3√7 from the center of the circle of radius 12 cm. இதை பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்கு, இது டயாமீட்டரு, கார்டு இங்கே இருக்குது, இங்கேருந்து இதனோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ரேடியஸ் தான், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ரேடியஸ் தான். ஸோ
the length of the chord which is at the distance of 3 root 7 from the center. அப்போ இந்த value 3 root 7. ஓகேங்களா? From the center of the circle whose radius is 12 centimeter. ஓகேங்களா? ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம், சின்ஸ் இது வேர்ட்டிக்கலாக இருக்கிறதுனால 90 டிகிரியில் இருக்குது, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 root 7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பாட்டு, இந்த பாதி பாட்டு தான், ஃபுல் கார்டோட லென்த் இல்லை, இதை நம்ம பேஸ் பின்னே வச்சுப்போம். இப்போ பேஸ் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா இது பி ஸ்கொயர்னே வச்சுப்போம். 12 ஸ்கொயர் 144, 3 ஸ்கொயர்னா 9, ரூட் 7ஓட ஸ்கொயரில் பார்த்தோம்னா 7 வரும். 9 7s are 63 ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். எனக்கு இந்த 63 இப்படி கொண்டு போகிறேன். 144ல் 63 போச்சுன்னா என்ன, 1 8, பி ஸ்கொயர் 8. அப்போ பியோட வேல்யூ 9, which means இந்த பார்ட் 9. ஆனால் கேட்டது என்ன, the length of the chord, ஃபுல் லென்த்து கேட்குறாங்க. ஒரு பார்ட் 9னா ரெண்டு பார்ட்டு 18 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? அடுத்து போகலாமா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? 140 பார்த்துட்டோமா? 144. The ratio of the HCF and LCM of the number 36 and 48. 36 காமனாக அடிக்கிற நம்பர் என்ன? 36 48 காமனாக அடிக்கிற நம்பர் என்ன? இதில் அடிக்கலாம், 4 டேபிள் அடிக்கலாமா? 9 4s are 36, 12 4s are 48. திருப்பி இதை 3 டேபிள் அடிக்கலாம். 3 3s are 9, 4 3s are 12. இது காமனாக அடிக்க முடியாது. ஸோ 4 3s are 12 தான் HCF. LCM பார்ப்போமா? இந்த 12 கூட பேலன்ஸ் இருக்கிற நம்பர் எல்லாமே எனக்கு LCM தான். சரி, இந்த 12 12 ரேஷியோ தானே கேன்சல் பண்ணுறோம். அப்போ 1:3 × 4 12, 1:12 தான் நம்மளுக்கு ரேஷியோ. ஆன்சர் பார்ப்போமா? எதுவுமே இல்லை. ஸோ இதை தான் நம்மளுக்கு திருப்பி மல்டிபிள் பண்ணி ரேஷியோவை வேறு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஃபார்ம் சிமிலராக இருக்குது கேன்சல் பண்ணி பாருங்கள். 1 12s are 12 12s are 1:12. ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஆன்சர் முடிஞ்சு போச்சு. வேறு எதுவுமே யோசிக்க வேணாம். புரியுதா? A number is increased by 25% and then decreased by 20%. Find the percentage change in that number. நம்ம இன்க்ரீஸ் மைனஸ் டிக்ரீஸ், கன்சிக்யூட்டிவ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்ன்னு பார்த்துருந்தோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இது நம்ம ஃபார்முலாவே பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? இன்க்ரீஸ் மைனஸ் டிக்ரீஸ் மைனஸ் இன்க்ரீஸ் இன்டூ டிக்ரீஸ் பை 100. இதில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த ஆன்சர். நம்ம இதை ஃபார்முலாவே பார்த்துருந்தோம். பாருங்கள், 25 மைனஸ் 20 மைனஸ் 20 இன்டூ 25 பை 100. ஓகேவா? 0 0 கேன்சல் பண்ணப்போம். 5 5s are 10 இருக்குது. ஓகேங்களா? ஒரு 0 கேன்சல் பண்ணால் 10 இருக்குது. 5 2s are 0, இந்த 2 2 கேன்சல் பண்ணிப்போம், மேலே 5 இருக்குது. 25ல் 20 போச்சுன்னா 5 மைனஸ் 5, 5 மைனஸ் 5 0. அப்போ ஆப்ஷன் சி நோ சேஞ்ச். புரியுதுங்களா? அடுத்து போகலாமா? The difference between the 10th and 9th ஃபிபோனாக்கி நம்பர். ஓகேங்களா? ஃபிபோனாக்கி நம்பர்னா என்ன? முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டினா எனக்கு அடுத்த நம்பர் வரணும். ஓகேங்களா? ஃபிபோனாக்கி நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் எது சீரியஸ்ன்னு பாருங்களா. ஃபஸ்ட் 1 1 1 + 1 என்ன 2, 2 + 1 என்ன 3, 3 + 2 என்ன 5, 5 + 3 என்ன 8, 8 + 5 என்ன 13, 13 + 8 என்ன 21, 21 + 13 என்ன 34, 34 + 21 என்ன 35 20 55. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபிபோனாக்கி சீரிஸ். முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் வரும், முன்னாடி இருக்கிற நம்பர் ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் வரும். ஸோ ப்ரீவியஸாக இப்படி தான் இதுதான் சீரிஸ். ஸோ இவங்க சொல்கிறபடி the difference between the 10th and 9th நம்பர், இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் 3 4th 5th 6th 7th 8th 9th and 10th. ஓகேங்களா? 34க்கும் 55க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறேன். 21. என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு ஆன்சர். The difference between the 10th and the 9th Fibonacci series. ஓகேவா? If the median value இது 2x 4x 6x 8 median, நம்ம இது ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், மீடியனோட வேல்யூ 24ன்றோம். வேல்யூவை
ஃபைன் பண்ணுங்கன்னா இதே சம்மை நான் மீனில் சொல்லியிருந்தேன், ஆவரேஜில் சொல்லியிருந்தேன். ஆவரேஜ் ஆஃப் இந்த நம்பர் அதுவுமே என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூனா கிட்டத்தட்ட சேம் தான். என்னன்றது இங்கே பாருங்களேன். இது மாதிரி கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அது ஏற்கனவே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, பிரச்சனை இல்லை. மீடியன்னா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கா பாருங்க, 1 2 3 4 5 ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் சென்ட்ரல் டேர்ம் தான் மீடியன். அந்த மீடியன் தான் 24ன்னு போட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக சொல்லிடலாம். கரெக்டாக x equal to 4. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு ஆன்சர். The generalization of the number pattern, இது எந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்பர் சின்ன நம்பர்லேருந்து அடுத்த போகிறத நம்ம பார்த்த உடனே நம்ம எதை காம்பினேஷன் பேட்டர்ன் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த 2 6 2 6 12 20 30 இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த பேட்டர்னில் வருது? இப்படி கரெக்டாக இருக்கா பாருங்கள். 1 square plus 1, 2 square plus 2, 3 square plus 3, 4 square plus 4, 5 square plus 5 மிக்சர் ஆகுது. அப்போது மேபி ஏதோ ஒரு நம்பர் n ஸ்கொயர் ப்ளஸ் n இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி எதுவுமே இல்லையே, வேறு எப்படி எழுதலாம்? என்ன காமன் ஆடுங்க, n + 1ன்னு வந்துடும். n × n + 1. கரெக்டா? ஆப்ஷன் டி இதான் ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் சேட்டில் செக் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது ரிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டெட்டோட பேப்பரில் சயின்ஸில் வர ஆப்டிடியூட் டாபிக் பார்த்துருக்கோம். கரெக்டாக சோஷியல் ஏற்கனவே ஜிஎஸ் முடிஞ்சிருக்கு. சின்ஸ் சைக்காலஜி டாபிக் நம்ம இன்றைக்கே நம்ம ஆன்சர் போடுறதுனால நம்ம இதையுமே ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதோ ஒரு சம் மட்டும் நம்ம முன்னாடி பார்க்குறதா சொல்லியிருக்கோம். கரெக்டாக சின்ஸ் அந்த நம்பரையுமே நம்ம $120 சம்திங்கில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 121 2 121. ஓகேங்களா? when x is subtracted from x percentage of a number, இதோ ஒரு நம்பர் இருக்கா, இதுக்கு x percentage கண்டுபிடிக்கிறாங்க. x percentage of a number இல்லை எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சரும் எக்ஸ் தான். அவன் கொடுத்த கொஷினை நான் சின்னதாக ஒரு ஈக்குவேஷனில் போட்டேன். இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை 100 ஆஃப் என். ஓகேங்களா? மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போகிறோம்னா என் இன்ட்டு எக்ஸ் பை 100 ஈக்குவல் டு 2x. எக்ஸ் எக்ஸு கேன்சல் பண்ணிடுவோமா? என் ஈக்குவல் டு 2 இருக்குது, 100 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 200. ஓகேவா? எந்த கன்ஃபியூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கைஸ், நம்ம சைக்காலஜி பார்ட்டை சோஷியல் முடிச்சோடனே போட்டுட்டோம். சயின்ஸோட சைக்காலஜி பார்ட்டை ஆப்டிடியூட் பார்ட்டை இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். சின்ஸ் ஆன்சருக்கே நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால நம்ம பின்னாடியே அட்டாச் பண்ணிட்டோம். இதிலே நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளுக்கு தனியாக இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு தனி கீ, நம்மளோட இன்ஸ்டியூட் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷன் தனியாகவும் நம்ம சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.